மோனார்ச் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்னு 2023ல வந்த ஒரு அற்புதமான டிவி சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. மொத்தத்தையும் ஒரே வீடியோலயோ இல்லனா ரெண்டு வீடியோவை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இல்ல ரெண்டாவே பார்ப்போம். மொத்தத்தையும் வாய் வலிக்க கத்த முடியாது. இன்னைக்கு ஒரு 5 எபிசோட இந்த வீடியோல பார்ப்போம். அடுத்த 5 எபிசோட அடுத்த வீடியோல பார்ப்போம். மொத்தத்தையும் முடிச்சிடலாம். சீசன் 1 இது. இதுக்கு பிறகு சீசன் 2னு ஒன்னு வந்துருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்தது தான் இந்த டிவி சீரிஸ். 2026ல அந்த 2வது சீசன் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப இன்ட்ரோல வந்த காட்சிகள் மாதிரியே இந்த படத்துல காட்ஜில்லா, ராட்சச சைஸ்ல இருக்கிற பெரிய பெரிய மிருகங்கள், செலந்தி, நண்டு, அவ்வளவு ஏன் நம்ம கிங்காங், இப்படி பல விஷயங்களை நாம பார்க்க போறோம். பல கதைகளோட ஸ்கல் ஐலாண்டுன்னு ஒரு படம் பார்த்தோம் பாத்தீங்களா, ஞாபகம் இருக்குதா? பெரிய ராட்சச சைஸ்ல ஒரு கிங்காங் இருக்கும். அதோடலாம் இந்த படம் கனெக்ட் ஆகும். அப்புறம் காட்ஜில்லா போய் அட்டகாசம் பண்ணும்ல ஒரு படத்துல, பாலத்தை எல்லாம் உடச்சி எரியுமே, ஸ்கூல் பஸ் எல்லாம் அப்ப கீழே விழும். நிறைய நரக வழியா அப்ப காட்டியிருக்கும் சிட்டிக்குள்ள காட்ஜில்லா வந்ததுனால. அந்த படத்தோடையும் இந்த டிவி சீரிஸ் கனெக்ட் ஆகும். அந்த படங்களோட கதைகளுக்கு முன்ன பின்ன நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டிவி சீரிஸ்ல நமக்கு காட்ட போறாங்க. சோ காட்ஜில்லா படம் பார்க்கும் பிடிக்குங்கிறவங்களோ இல்ல கிங்காங் படம் பார்த்தோம் பிடிக்குங்கிறவங்களோ டெஃபினட்டா இந்த டிவி சீரிஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் தான். சோரிக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் 5 எபிசோட வரிசையா பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே 1970களில் ஸ்கல் ஐலாண்டுல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க ஒரு பெரியவர் கையில ஒரு பேக்கோட ஒரு கடலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே பார்த்தா ராட்சச சைஸ்ல ஒரு சிலந்தி விரட்டி வந்துகிட்டு இருக்குது, ஒரு ஸ்பைடர் விரட்டி வந்துகிட்டு இருக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும், எப்படியும் மாட்ட போறோம்னு தெரிஞ்ச பிறகு தாங்கிட்ட இருந்து அந்த பேக்கை கடல்ல வீசி எறியற. அவ்வளவுதான் மாட்ட போறான்னு பார்த்தா எதுக்க ஒரு நண்டு மேல எந்திரிச்சு பயங்கரமா 2 சண்டை போடுதுங்க. மாத்தி அடிச்சுக்கிட்டு கிடைக்கிற பாகத்தெல்லாம் வெட்டி வீசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உருண்டு கடல்ல விழுந்துருச்சுங்க. இவர் அவசரப்பட்டு ஒரு பேக்கை வீசி எறிஞ்சார். அது இப்போ 2013ல கதை நடக்கிற காலகட்டம் 2013 தான். அந்த பீரியட்ல நடப்புல அப்போ மீன் பிடிச்சிட்டு இருந்த ஜப்பான்ல சில மீனவர்களுக்கு அந்த பேக் கிடைக்குது. இப்ப கட் பண்ணி மறுபடியும் நடப்புல ஒரு பொண்ணு, ஒரு கொரியன் பொண்ணு, நம்ம படத்தோட ஹீரோயின் இவ தான். அவ ஜப்பான் பக்கம் வந்திருக்கிறா. சாரி, கொரியா நான் சொன்னேன், சான் பிரான்சிஸ்கோ அங்க இருந்து வந்திருக்கிறா. இது அமெரிக்கால இருக்குது. அவ இப்போ வந்து பிளைட்ல இறங்கி இப்ப கார்ல போய்கிட்டு இருக்கிறது ஜப்பான்ல டோக்கியோங்கிற தலைநகரத்துக்கு போய்கிட்டு இருக்குது. இவளுக்கு ஜப்பான் நாட்டுல பேசக்கூடிய ஜாப்பனீஸ் மொழியும் தெரியும். இறங்கி லிப்ட்ல ஏறி ஒரு அபார்ட்மெண்ட்ல நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்றாங்க. எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து. என்ன மகளே, ஜப்பான் போய் சேர்ந்துட்டியா? அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டியான்னு கேக்குறாங்க. அபார்ட்மெண்ட் கிட்ட நெருங்கிட்டேன், அப்பாவோட சாவி இருக்குது, கதவை திறந்து உள்ள ஏதாவது தேர்தான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு செய்தி. அப்பாவுக்கு இங்க ஜப்பான்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது, சோ அங்க ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. சொத்து பத்து உயிலு பணங்கணம் ஏதாவது இருக்கிறதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் கிளம்பி போலாமேன்னு அப்பாவோட சாவி கொத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா ஒவ்வொரு சாவியா போட்டு பாத்துக்கிட்டு இருக்கணும். கடைசியில ஒரு சாவி செட் ஆயிடுச்சுங்க. ஒரு சாவி செட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கதவை திறந்து உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா கிச்சன்ல யாரோ சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோன்னு பயப்படுவா. அவங்க பயப்படுவாங்க. இந்த பக்கம் ஒரு பையன் வந்து பயப்படுறான். என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணும் பிடிபடல. ஆனா இங்க போட்டோ, இவங்க அப்பாவோட போட்டோ ரொம்ப தெளிவா அழகா இருக்குது. ஆனா கூடவே நிறைய போட்டோஸ் இவளோட அப்பா வேற ஒரு அம்மா கூட வேற ஒரு பையன் கூட இருக்கிறாப்ல நிறைய போட்டோஸ். என்னடான்னு பார்த்தா இவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. மொத பொண்டாட்டியோட பொண்ணு தான் இவன், 2வது பொண்டாட்டியோட பையன் தான் இவன். இந்த 2 பொண்டாட்டி மேட்ரு இப்பதான் இவளுக்கு தெரிய வருது. தான் யாருங்கிறத சொன்னதும் அவங்களுக்கும் தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி 1950களில் கஜகஸ்தான்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போறோம். ஒருத்தவர் காரை ஓடிட்டு போய்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இவரு தான் அந்த 2 பொண்டாட்டிக்காரரோட அப்பா. அப்போ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த 2 பிள்ளைகளுக்கு இவரு தாத்தா. பக்கத்திலேயே ஒருத்தவங்க உட்காந்து இதை குடுன்னு புடிங்கி பாக்குறாங்கல்ல, இவங்க ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட். நம்ம பிள்ளைகளுக்கு இவங்க பாட்டி. அப்ப அந்த 2 பொண்டாட்டிக்காரனுக்கு அம்மா இவங்க. பின்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாருங்க, அவரு அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவர். இவர்களுக்கு பாதுகாப்புக்காக வந்துகிட்டு இருக்கிறார், மிலிட்டரிக்காரர். இந்த அம்மா கையில ஒரு ரீடிங் இருக்குது டாக்டர் கையில. அது ஏதோ கதிர்வீச்சை ட்ராக் பண்ணக்கூடியது போல. அந்த கதிர்வீச்சோட அளவு இவங்க போகிற அந்த திசையில கூடிக்கிட்டே போறதை அவங்க கவனிச்சுட்டு அப்ப நம்ம வர்ற ரூட் கரெக்ட் தான் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. எங்க கஜகஸ்தான்ல ஒரு காட்டு பகுதியில இந்த ஏரியா பக்கம் கதிர்வீச்சோட அளவு அதிகமாக இருக்குங்கிறதுனால முகமூடியையும் போட்டுக்கிறாங்க. இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தேவையான ஐட்டங்களை எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்து உள்ள போறாங்க. உள்ள காட்டு பகுதி. பேசிட்டே போய்கிட்டு இருக்கும்போது குறுக்கால ஒரு சின்ன பையன் வேட்டையாட வந்திருப்பான் போல. அவன் துப்பாக்கியை காட்ட, பதிலுக்கு இவரு மிலிட்டரிக்கார துப்பாக்கியை காட்டன்னு பயந்து போகும்போது அவங்க மாஸ்கை கழட்டிட்டு, ஏன்னா இந்த பையன் மாஸ்க் இல்லாம வந்திருக்கான், மாஸ்கை கழட்டிட்டு தான் ஒரு சயின்டிஸ்ட்னோ இங்க ஏதோ கதிர்வீச்சோட அளவு அதிகமா இருக்குன்னு ரிசர்ச் பண்ண வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு லைட்டா விசாரிச்சா எங்க ஊருக்காரங்க பேசிப்பாங்க, கவர்மெண்ட் இங்க ஒரு பெரிய குழி தோண்டி இருக்கிறதாகவும் அந்த குழி நரக வரைக்கும் போகிறதாவும் நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். இவங்களும் அந்த பக்கம் வராங்க. பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு பள்ளம். நரகத்துக்கு போற ரேஞ்சுக்கு அவ்வளவு பெரிய குழியாலாம் தெரியல.
தெரியல. இங்க இருந்து தான் ரேடியேஷன் வந்திருக்குன்னு பார்த்தா இங்க பார்த்தா கதிர்வீச்சோட அளவு ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. ஏன் கதிர்வீச்சோட அளவு இப்போ கம்மியாயிடுச்சுன்னு இவளுக்கு ஒன்றும் பிடிபடல. ஆனா மாஸ்க் கலெக்டர் ரேஞ்சுக்கு சேஃபான ரீடிங் தான் காட்டுதுன்னு தெரிஞ்ச பிறகு எல்லா பேரும் மாஸ்க் கழட்டிட்டு உள்ள போறாங்க. இந்த பக்கம் ரெண்டாவது பொண்டாட்டியும் பையனும் இவ தான் பொண்ணுங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு கேட்க போட்டோ எடுத்து காட்டுறா. அவங்க அப்பா வச்சிருந்த சாவி குத்து வேற இவகிட்ட இருக்குது. சோ இவ பொண்ணுங்கிறது ஓரளவு ஊர்ஜிதம் ஆயிடுது. இந்த அம்மா அதையெல்லாம் தாண்டிட்டு என் புருஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு, அவர் எங்க அப்படின்னு விசாரிக்க, சாரி என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாதனமா நான் வந்துட்டு விருட்டுன்னு கிளம்பி போக பாக்குறேன். ஏமா பதில் சொல்லிட்டு போமான்னு அந்த அம்மா கேட்கும்போது என்ன மன்னிச்சிருங்கன்னு சாவி கொத்த அங்கேயே வச்சுட்டு கிளம்புறா. இப்போ கஜகஸ்தான்ல பிளாஷ்பேக்கு போறோம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க ஒரு பெரிய குழி இருக்குது, அந்த குழிக்கு வெளிப்பக்கத்துல ஃபுல்லா நிறைய பாம்பை செட் பண்ணி பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. அடியில இருந்து ஏதாவது கதிர்வீச்சு வருகிறதா, கீழ இருந்து தான் கதிர்வீச்சு வருதாங்கிறத செக் பண்றதுக்காக பார்த்தா ரீடிங் படுபயங்கரமா வருதுங்க. அப்போ கீழே தான் ஏதோ இருக்குது, கதிர்வீச்சுக்கு காரணம் அதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நொடி நிலநடுக்கம் வர்றாப்ல பயங்கரமான ஒரு விரிசல். இப்ப நடப்புல பார்த்தா அம்மா போன் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிக்க, யாராவது இருந்தாங்களான்னு கேட்க, என்ன விளாடுறியா யாராவது இருந்தாங்கன்னு கேட்கற, அப்போ உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா கிட்ட இருந்து கால் கட் ஆயிடுச்சுங்க. அடுத்த நொடி பார்த்தா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. என்னடான்னா ஒரு வார்னிங் போல, காட்ஜிலாவுக்கான வார்னிங்கா. காட்ஜிலா இந்த பக்கத்துல வர்றாப்புல தெரிஞ்சா எல்லா பேரும் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஓடி ஒளிஞ்சுக்கணும் போல, இந்த அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அதனால அங்க வந்து எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. பையன் அம்மாவுக்காக ஒரு சீட்டு போட்டு உட்கார வைக்கிறான். ஆனா இவளுக்கு இவளோட நாடான அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல காட்ஜிலா ஜிடேன்னு அதை சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து பெரிய ரணகலா பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த நரகமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பீரியட்ல இவன் அங்கதான் இருந்திருப்பா. ஒரு பாலத்தை அதை தகர்க்கும் போது ஒரு ஸ்கூல் பஸ் கீழே கவர போகும். அதுக்குள்ள பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாத்தியார் பொறுப்புல தான் இவ இருந்திருப்பா. கதவை திறந்து எகிரி குதிச்சு இங்க வந்துட்டா. காட்ஜிலா பின்னாடி பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு குழந்தைகளா இறக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 குழந்தைகளை தான் இறக்கிருப்பா. அதுக்குள்ள ஒரு பெரிய கல்லுபட்டு குழந்தைகளோட அந்த வண்டி கீழே விழுந்துருச்சுங்க. அதை நினைச்சு பார்த்து பேனிக் ஆகி காத்து வரல மூச்சுட முடியலன்னு பயப்படுவா, ஓடுவா. போலீஸ் கூட வந்துட்டாங்க. ஒண்ணுமில்ல நான் இருக்கிறேன்னு கட்டிப்பிடிச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்றது இந்த அம்மா தான். இவளுக்கு சித்திகாரி தான், இருந்தாலும் ஆறுதல் சொல்றாங்க. இப்ப மறுபடியும் கஜகஸ்தான் பிளாஷ்பேக்கு போறோம். அங்க பார்த்தா அந்த குழி பக்கத்துல வந்து பார்த்தா நிறைய முட்டை போடப்பட்டிருக்கிறது. அது மின்றத வச்சு வரக்கூடிய கதிர்வீச்சுகளை வச்சு இது ஆபத்தானது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இதை டெஸ்ட் பண்ணணும். அதோட டிஎன்ஏ மாதிரி ஏதாவது, அந்த காலகட்டத்தில் டிஎன்ஏ கிடையாது, லிக்விட் எல்லாம் எடுத்து ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம் வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. டாக்டர்மா கிளம்புவேன்னு ரெடியா தயாராகிட்டு இருக்குது. நீ மட்டும் போகாத, நான் துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் துணைக்கு வரும்போது இல்ல நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு அவ இறங்க ஆரம்பிச்சிடறா. உன்னை தனியா வர முடியாதுன்னு மிலிட்டரிக்காரர் நான் இறங்குறேன்னு அவர் ஒரு கயிறை கட்டி இறங்குறார். அவர் தான் பொண்டாட்டியோட கயிறை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாப்ல. மிலிட்டரிக்காரரும் கீழே இறங்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா எச்சரிக்கையை முடிஞ்சிருச்சான். காட்ஜிலா இந்த பக்கம் வரலையா. எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பலான்னு சொன்னதும் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. அடுத்து இந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு அந்த அம்மா விசாரிக்கும். சரி தெரியாதனமா வந்துட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பி போகும்போது, இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, நம்ம அப்பாவோட ஆபீஸ் இங்க ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு 8 பார்க்கலாம் வரையா அப்படின்னு கூப்பிடுறேன். சரி நீ இவ்வளவு வர. அப்பாவோட ஆபீஸ் பக்கம் வந்தாச்சு. சந்தேகத்துக்குரிய வகையில இங்க எதுவும் பெருசா இல்ல. ஆனா அப்பாவுக்கு அடிக்கடி இந்த பென்சிலை சீவுறது, பென்சிலை எழுதுறது வழக்கம் போல. நிறைய சீவி போட்டிருக்காரு பாருங்க டேபிள்ல. அப்புறம் அங்க ஒரு பெரிய போர்டு இருக்கும். போர்டு ஃபுல்லா ஏதோ மேப் போட்டு அங்க என்னத்தையோ ஒட்டி வச்சிருக்காரு. அதை தொட்டு பார்க்கும்போது பின்னாடி ஏதோ பட்டன் மாதிரி தெரிய, அதை எடுத்து போட்டா உள்ள வந்து ஒரு பெரிய லாக்கர் இருக்குதுங்க. ரகசியமா ஒரு லாக்கர். இங்க ஒரு லாக்கர் இருக்குது, அந்த பையனுக்கு தெரியாது. உன் பிறந்தநாள் கேளு அப்படின்னு கேட்டு சொல்லும்போது அவனோட பிறந்தநாள் சொல்றான் ஜூலை 7ன்னு. போட்டா ஒர்க் அவுட் ஆல. உங்க அம்மாவோட பிறந்தநாள் ஒர்க் அவுட் ஆல. என் பிறந்தநாள் ஒர்க் அவுட் ஆல. எங்க அம்மா பிறந்தநாள் ஒர்க் அவுட் ஆல. அப்புறம் 4 பேரோட பிறந்தநாளையும் சேர்த்து போடும்போது லாக்கு ஓபன் ஆயிடுச்சுங்க. உள்ள பார்த்தா ஒரு பேக் தெரியுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பேக் ஒருத்தவர் தூக்கி போட்டார்ல ஸ்கல் ஐலாண்ட்ல, அதே பேக் மாதிரி தெரியுது. அதுல இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு லோகோ இருக்கும். காட்ஜிலா அன்னைக்கு அமெரிக்கால அட்டகாசம் பண்ணும்போது அதே யூனிஃபார்ம் போட்ட சில பேர் ராணுவ வீரர்கள் மாதிரி உள்ள வந்தாங்க. சோ இந்த யூனிஃபார்ம், இந்த லோகோ, இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா அவ புரிஞ்சுக்கிறா. அப்புறம் உள்ள பார்த்தா நிறைய பழைய காலத்து கேசட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்பதான் இந்த பைய தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட போய் பாக்குறாங்க. அவ மதிக்கவே இல்ல, கண்டுக்காம போயிட்டே இருக்கிறா. பின்னாடியே இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. ஓரளவு பேசி சாரி கேட்டு இது ஏதோ பிரேக்கப் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன சண்டையில. ஆனா இப்ப உதவி தேவைன்னு வந்து நிக்கிறான். சரி வந்து தொலைங்க, ஹெல்ப் பண்றேன்னு அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா போல. சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுத்துட்டேன், கிளம்பலாமான்னு அந்த அம்மா வேற வந்து நிக்குது. ஒரு சின்ன ரூம் தான் இவ ரெண்டருக்கு எடுத்திருக்கா போல தெரியுது வாடகைக்கு. அங்க கூட்டிட்டு போயாச்சு. இவ ஒரு டெக் கை, டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் தெரியும். இவங்க கொடுத்திருக்கிற அந்த பேகுக்குள்ள இருக்கிற நிறைய பழைய காலத்து கேசட், அதோட பாடி எல்லாம் உருவி போட்டு பிலிம் மட்டும் எடுத்து எவ்வளவு அழகா அதை ரோல் பண்ணி வச்சு அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கவனிக்கிறான்னு பாருங்க. அதையெல்லாம் டிஜிட்டலைஸ்டு பண்ணணும்னு பாக்குறா. ஆனா அந்த காலகட்டத்திலேயே என்கிரிப்டட் ஃபார்மட்ல அந்த பிலிம் இருந்திருக்குதுங்க. சோ அதுக்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட்டை பார்க்கணும்னா அதை டீகிரிப்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஹேக் பண்றாப்ல தான். ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான அந்த சிஸ்டத்தை எல்லாம் ஹேக் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணும்போது பார்த்தா இந்த பக்கம் அந்த இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு லோகோ போட்டிருந்தாங்கல்ல, அந்த கம்பெனியோட பேரு மோனார்ச். அந்த மோனார்ச் கம்பெனில ஒரு அலர்ட் அடிக்குதுங்க. அதை பார்த்து பயந்து போன ஒரு லேடி ஓடியாந்து ஒரு சீனியர் கிட்ட அதை காட்டுறா. அலர்ட் அடிச்சிருக்குது, ஏதோ பழமையான ஒரு ஃபைலை யாரோ ஓபன் பண்ணி பார்க்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றா. சரி இதில் நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. ஆனா எங்க இருந்து
இருந்து இந்த ஃபைலை அக்சஸ் பண்றாங்க, ஐபி அட்ரஸ் வச்சு இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டா குத்து மதிப்பா ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும், ஜப்பான்ல ஒரு இடம்னு அவ சொல்லியிருக்கா. அப்புறம் உடனே யாருக்கோ போனை போட்டு ஜப்பான் மொழி உனக்கு பேச வரும்ல, நாம கிளம்பணுங்கிறாரு அந்த சீனியர். இங்க டீகிரிப்ட் பண்ணி அந்த ஃபைல் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். அப்புறம் காஜிலா வந்து தாக்குதல் நடத்தின அந்த ஜிடே அன்னைக்கு இவன் அங்கதான் இருந்தாலாம் அமெரிக்கால. அப்ப நடந்த அந்த விஷயங்களை இப்பயும் என்னால மறக்க முடியல, கை கால்லாம் உதறும்னு அதை நினைச்சு பாக்குறா. அந்த சம்பவம் நடந்து இப்போ 5 நாள் ஆயிப்போச்சு. அதை வந்து G+5 அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைய முகாம் போட்டு சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பாவை காணமேன்னு போன் பண்ண, அப்பா ஓடி வந்து உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்தவர் சரி வாங்க அம்மாட்ட போலான்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இந்தா இது உங்க அம்மாட்ட கொடு, கொஞ்சம் பணம் இருக்குது, இங்கேயாவது போய் தங்கிக்கங்க, நல்லபடியா வாழ பாருங்க, நான் உடனே போயாகணும், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அம்மாவை பாக்குறது கூட டைம் இல்லையா, இனி நீ தான் அம்மாவை பாத்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு அப்பான்னு கத்திருப்பா. இதெல்லாம் எப்போ அந்த காஜில்லா டேக்கு ஒரு 5 நாளைக்கு பிறகு. அப்புறம் ஏதோ ஒரு பிளேன்ல போகும்போது அந்த பிளேன் விபத்துல அவர் இறந்து போயிட்டதா சரி, அதனால இங்க ஏதாவது சொத்து பத்து தெரியுமான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கா. அப்படி இவங்க டீகிரிப்ட் பண்ண ஃபைல்ல ஒரு ஃபைல அவங்க பாக்குறாங்க. பார்த்தா 40-50 வருஷத்துக்கு முன்னாடியான அந்த ஃபைல்ல ஒரு பெரிய காலடி தடம் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய மிருகத்தோட காலடி தடம். அங்க ஒரு அம்மா நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்குது. அது நம்ம டாக்டர் அம்மா தான். பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு பாட்டி முறை, ஆனா இது அந்த பிள்ளைகளுக்கு இப்ப தெரியாது. கரெக்டா இவங்க உள்ள இறங்குறாங்க. அந்த முட்டைகளை ஆராய்ச்சி பண்ணலாமேன்னு பக்கத்துல போறாங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது காலடி வச்சாலே டப்பு 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 டப்புன்னு அங்கங்க விரிசல் விழுது. விரிசல் விழுந்ததுல சில முட்டைகள் எல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ள இருக்கிற ராட்சச குட்டிகள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. ஐயோ பதறிக்கிட்டு 2 பேரும் ஓடியாந்து கயிறை பிடிச்சிக்கிட்டு ஏற ஆரம்பிப்பாங்க. அந்த அம்மாவால மேல ஏறி போக முடியாது, இழுக்கணும். புருஷங்காரன் தான் இழுக்கிறான். அதுக்குள்ள மொய்யுன்னு அவங்களோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. பதிலுக்கு இவர் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறார். கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க சொல்றாரு. மேல அவனால பிடிக்க முடியல, விட போறேன்னு கத்திக்கிட்டு கரெக்டா விட அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சுங்க. அந்த நரக குழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குழிக்குள்ளேயே விழுந்துருச்சு அந்த அம்மா பாவம். இப்போ 1952 இந்த மிலிட்டரிக்காரர் எப்படி அந்த டாக்டரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக்கு போறோம். கேம்ப்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் சாப்பிட்ற இடத்துல ஒரு பொண்ணு கூட சில பேர் உரண்டு இழுக்க, அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம அவங்களோட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காரு, அடிக்கவும் செஞ்சிருக்காரு. பனிஷ்மெண்டா தான் ஒரு டாக்டர் அம்மாவுக்கு நீ செக்யூரிட்டி வேலை பார்க்கணும்னு உயரதிகாரி அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. அப்படி செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுக்காக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இவங்க வராரு. யார் அந்த டாக்டர்னு விசாரிக்கும் போது இந்த அம்மா தான். இப்படிதான் முத அவங்க சந்திச்சுக்கிறாங்க. அறிமுகப்படுத்திட்டு கிளம்பி போறாங்க. போற வழியில அந்த அம்மா ராணுவ ஜீப்பை எவ்வளவு அழகா வேகமா ஓட்டிட்டு போறாங்கன்னு பாருங்க. வேகம் அதிகமா இருக்கு, பொறுமையா போங்கன்னு மிலிட்டரிக்காரனே பயப்படுற ரேஞ்சுக்கு வண்டி ஓட்டுறாங்க. இந்த ஏரியா பக்கம் நான் நிறைய வண்டி ஓட்டிருக்கேன், எனக்கு பழக்கமாயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஒரு டாக்டர் அம்மாவுக்கு நான் செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்லிருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்கதா சொல்றாரு. அம்மா யாரு நீங்க, எதை ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு கேட்டா கதிர்வீச்சுகளை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேங்கிறாங்க அவங்க. இந்த ஏரியா பக்கம் ஏதோ கதிர்வீச்சோட அளவு அதிகமாக இருக்கிறது, அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் வந்திருக்கிறதா அந்த அம்மா சொல்லும். இப்போ நடப்புல 2015 டோக்கியோவை காட்டுறாங்க, அதாவது ஜப்பானோட தலைநகரத்துல காட்டுறாங்க. அங்கதான் அந்த புள்ள இருக்கிறான், தூக்க வராம முழிக்கிறான். அந்த பேக்கோட கவர் மட்டும் அங்கேயே கிடக்கும். இவன் ஆபீஸுக்கு போக வேண்டியவன் மனசு கேட்காம அப்பாவோட ஆபீஸ் பக்கம் வரான். போட்டோவெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்படுறான். அப்பா இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான், அடிச்சு நொறுக்குறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு ரூமை திறக்க, ஒரு லாக்கரை திறக்க முயற்சி பண்றா, முடியல. சாவி இருக்கு, சாவியை போட்டு திறந்து பார்க்கும்போது உள்ள இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு லோகோ போட்டு ஒரு ஃபைல் இருக்குதுங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணா நம்ம மிலிட்டரிக்காரரோட டீடைல் இருக்குது, அவரோட போட்டோ இருக்குது, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அதுக்குள்ளேயும் ஒரு கேசட் மாதிரி ஏதோ இருக்குது. இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பிலிப்பைன்ஸ்ல மிலிட்டரிக்காரரும் டாக்டர் அம்மாவும் அறிமுகமான பிறகு டாக்டர் அம்மா ஏதோ ஆராய்ச்சி பண்றதுக்காக காட்டு பக்கம் வந்திருக்கோம். இவனும் உதவி பண்ணிட்டு இருப்பார். அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காலடி சவுண்ட் கேக்குதுங்க. என்னடான்னு 2 பேருக்குமே பயம். திரும்பி பார்த்தா மிலிட்டரிக்காரனா காணோம். ஐயோ விட்டு ஓடிட்டானோன்னு இந்த அம்மாவுக்கு நினைப்பு. அப்புறம் சவுண்ட் பக்கத்துல வரும்போது தான் தெரியுது, காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இந்த பக்கத்துல வராருங்க. இவர் யாருன்னா விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாட்டு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி வெட்னரி டாக்டர். இந்த அம்மா சயின்டிஸ்ட் டாக்டர். பின்னாடியே துப்பாக்கி முனையில மிலிட்டரிக்காரர் அவரை புடிச்சாப்ல. யார் என்னன்னு விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்றான். பெரிய சைஸ் ராட்சச மிருகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதா அடுத்து சொல்றாரு. இறந்து போன பழைய டைனோசர், பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணவும் தெரியும் போல இருக்கு. எதையா இப்ப தேடி வந்திருக்குன்னு கேட்டா உண்மையை தேடி வந்திருக்கிறதா சொல்றான். இந்த பக்கம் இந்த பொண்ணு திரும்ப ஊருக்கு போலான்னு பார்க்கையில பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராப்லயே தெரியும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயாச்சு. ரயில்வே ஸ்டேஷனா ஏர்போர்ட்டா பார்த்தா அங்க நம்ம சீனியர் வந்து நிக்கிறார். அந்த இன்ஃபினிட்டி கம்பெனியோட சீனியர், மொனார்ச்ங்கிற கம்பெனியோட சீனியர். நீ பார்க்க கூடாத ஏதோ ஒரு ஃபைல பார்க்க முயற்சி பண்ணிருக்கிற, என்னோட வான்னு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. உடனே அவ தப்பிச்சு ஓட பார்க்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த வேற ஒரு பொண்ணு செக்யூரிட்டி, நம்ம சீனியரோட செக்யூரிட்டி. அந்தம்மா அந்த பொண்ணு நிப்பாட்டி வண்டியில ஏத்துறாங்க. கூடயே இவர் ஏறிக்கிறாரு. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த பொண்ணு சும்மா இல்லாம ஓவரா திமிரி கண்ணா பின்னான்னு இது பண்ணும். அவளை அடக்கி வைங்கன்னு செக்யூரிட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவ அடங்காம கண்ணா பின்னான்னு இடிக்க ஒரு கட்டத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எப்படி கவுந்து கிடக்குதுன்னு பாருங்க. மொதவ வெளியில வந்தவ தப்பிச்சோம் பொழச்சோன்னு திருச்சி ஓடியாரா. அவளோட பாஸ்போர்ட், பேக் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இவங்களும் எந்திரிச்சு அங்க இருந்து வெளியில போறாங்க. யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாப்ல தெரியல. ஆனா இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி யாரோ தன்னை துரத்துனதாகவும் தான் பாஸ்போர்ட், பணம், பேக் எல்லாம் போயிடுச்சுன்னு எடுத்து சொல்ல அவர் சந்தேகப்படுறாப்ல. யாராவது குடிச்சிட்டு இந்த மாதிரி பேசுறது உண்டுங்கிறப்பல நினைக்கிறார். சரி இருந்தாலும் நான் விசாரிக்கிறேன்னு போன் பண்ண போக இவளுக்கு ஏதோ சந்தேகம். யாருக்கு இவன் போன் பண்றான் என்னன்னு
தெரியாம பயந்துகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறா இவ. அந்த பக்கம் அந்த புது கேசட் எடுத்துட்டு வந்து கேர்ள் ஃபிரெண்டாக கவனிக்கிறான். இதுலயும் என்ன இருக்குன்னு பாருன்ட்டு. ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கிருப்பு கொடுத்துட்டு இருக்கா. இவன் மறுபடியும் மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு கேட்டா சரியா போடுமா அப்படின்னு அவன் கோவப்பட்டு இருக்கா. இன்னைக்கு பிஸியா இருக்கிறேன், நாளை படம் பாப்போம்னு அனுப்பிச்சு வச்சிடறா. ஆனாலும் அந்த டீகிரிப்ட் பண்ண அந்த ஃபைலை தான் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல நிறைய கண்டென்ட்டை பிளாக் பண்ணிருப்பாங்க, அதையும் கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் போலீஸ் மேல சந்தேகம் வந்ததுனால எதுக்குடா வம்புன்னு சத்தமே இல்லாம இந்த அம்மா பின்னாடி போயிடுச்சு. பாஸ்போர்ட் இல்ல, கையில பணம் இல்ல, என்ன பண்ணணும் தெரியாம அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கறால அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரோ வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில ஆல்ரெடி அந்த பொண்ணு இருந்து சத்தம் போடாம இவளையும் பிடிச்சி நிப்பாட்டிட்டு கத்தாத அப்படின்னு சைகை பண்றா. அந்த சீனியர் செக்யூரிட்டி அவங்க தான் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த அபார்ட்மெண்ட் வெளியேறியாச்சு. இந்த பக்கம் பழைய போட்டோவெல்லாம் எடுத்து அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. புருஷன் சீட்டிங் பண்ணிருக்கான், ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு தெரிய வந்திருக்கு, உனக்கு கோவம் வரல செய்யல, பழைய போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறியே அப்படின்னு இவன் சத்தம் போடுவாங்க. உடனே அவ போட்டோ எடுத்து கண்ணா பின்னாடி கிளிக்க ஆரம்பிப்பா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிழிச்சு போட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல மேல கோவம் எல்லாம் குறைஞ்சிருக்குதுங்க. மெசேஜ் வரும் உன்னை பார்க்கணும்னு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து. அதே சமயம் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்க என்னடான்னு போய் பார்த்தா நம்ம சீனியர் தான் அங்க வந்து நிக்கிறார். நீங்க ஒரு ஃபைலை திருடி இருக்கீங்க, அந்த ஃபைலை பார்க்க வேற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு நம்ம சீனியர் வந்து நிக்கிறார். அந்த அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருக்கும். யாரோட போட்டோ? அந்த பழைய மிலிட்டரிக்காரரோட போட்டோ. பையன் கையில கொடுத்துட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு வாடான்னு லைட்டா சைகை காட்டுறாங்க. அவனும் ஃபைலை எடுத்துட்டு வரேங்கிறாப்ல உள்ள போவான். அதுக்கு நடுவுல டீ சாப்பிடுறீங்களா அது இதுன்னு சொல்லிட்டு இவ அவங்கள கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவா. அப்போ அந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரரோட போட்டோவை பார்த்ததும் ஐயோன்னு சீனியர் பதறும்போது ஆளு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஃபைல் இல்ல, ஆனா அந்த பேக் மட்டும் லோகோவோட இருக்குது. அவ்வளவுதான், ஆளு எஸ்கேப், ஜஸ்ட் மிஸ்ல. ஆனா அந்த அம்மா என்ன கொடுத்துச்சு? இந்த மிலிட்டரிக்காரரோட போட்டோவை மட்டும் கொடுத்துச்சு. கட் பண்ணி இந்த பக்கத்துல காட்டு பக்கம் நம்ம டாக்டர் அம்மாவும் கூடவே அந்த விலங்குகளை ஆராய்ச்சி பண்றவர் அவரும் ரீடிங்கை வச்சு கதிர்வீச்சு எங்க அதிகமா இருக்குதுன்னு வேற ஒரு ஏரியால தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் பக்கம் கதிர்வீச்சு அதிகமா கேக்குதுங்க, தெரியுதுங்க. அந்த கப்பலை கண்டுபிடிச்சு இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா கடல்ல இருக்க வேண்டிய கப்பல் ஒரு மலை பக்கத்துல எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அங்க தேடி பார்க்கும்போது ஒரு பொட்டி கிடைக்குது. அந்த பொட்டியில இவரோட பேர் எழுதி இருக்குதுங்க, ராண்டான்னு. எஸ், இவரோட பேரு ராண்டா. அப்ப இவர் அந்த கப்பல்ல இருந்திருக்கிறார். உங்க கப்பலை என்ன தாக்குச்சு அப்படின்னு கேட்டா டிராகன்ங்கிறாரு. ஆனா டிராகன் எல்லாம் நம்புறாப்லையா இருக்குது, அதுவும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்புறம் அடுத்தடுத்த ரூம்ல போய் பார்க்கும்போது நிறைய சடலங்களா இருக்குது. ஏதோ எச்சிலுக்குள்ள உமிழப்பட்ட எச்சிலுக்குள்ள இருக்கிறாப்ல ஏதோ தெரியுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்களோட சண்டை போட்டுட்டு இவங்களை தனியா அனுப்ப மாட்டேன்னு மிலிட்டரிக்காரன் சொன்னதுக்கு நீ போயிடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கும் டாக்டர் அம்மா. உடனே இவனும் கோவப்பட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான் வண்டியை போயிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அந்த கதிர்வீச்சை பார்த்துட்டு ஆபத்துன்னு சொல்லி திரும்ப வரான். இதெல்லாம் பிளாஷ்பேக்ல. இப்போ நடப்புல பார்த்தா நம்ம பிள்ளைங்க 3 பேரும் ஒன்னா கவனிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாரு இருக்கான்னு யோசிக்கும் போது அந்த போட்டோ மட்டும் தான் இருக்குது. பழைய மிலிட்டரிக்காரரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த விபத்துல இருந்து தப்பிச்சது யாருன்னு கேட்டா அந்த கப்பல்லையே ஒரே ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காரு. அது நம்ம ராண்டா மட்டும் தான், நம்ம பிள்ளைங்களோட தாத்தா மட்டும் தான். நிறைய பேரு அமிலங்களால உமிழப்பட்டு ரொம்ப கோரமா சில மாதிரி கிடக்குறாங்க. இந்த தாக்குதல் எப்ப நடந்ததுன்னு கேட்டா 9 வருஷத்துக்கு முன்னாடியா. சரின்னு மேல ஏறலான்னு பார்த்தா புதுசா இப்ப எச்சி மாதிரி ஏதோ ஊறிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த டிராகன் இங்க தான் இருக்குது போலன்னு அவங்க உள்ள எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில ஒரு முதியோர் இல்லத்தை இவங்க தேடி வராங்க. அந்த முதியோர் இல்லத்துல இந்த மிலிட்டரிக்காரோட பேரை சொல்லி இவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க அவங்களும் அலோவ் பண்றாங்க. மிலிட்டரிக்காரர் இவருக்கு வயசு 90 இருக்கும். ஆனா ஆளை பார்க்கும்போது 90 வயசு ஆள் மாதிரி தெரியல. சும்மா சாதாரணமா ஒரு 60-65 வயசு இருக்கிறாப்ல தான் தெரியுது. 90 வயசு ஆள் மாதிரியே தெரியலங்க. பசங்களோட பேர் என்னன்னு கேட்கும்போது எல்லாரோட பேர்லயும் அப்பாவோட பேரு ராண்டான்னு கூட வருமா. அதை வச்சு தான் கூட அன்னைக்கு இருந்த அந்த டாக்டர் அம்மாவுக்கும் தான் கூட இருந்த அந்த ராண்டாங்கிறவர் அவங்க 2 பேரோட பேரங்க பேத்திங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் உள்ள வச்சு பேச வேண்டாம்னு வெளியில கூட்டு போறார். வெளியில இப்ப பேசுங்கன்னு பேசும்போது இவங்க நடந்த கதையெல்லாம் கூத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க கூட புற்களுக்கு மத்தியில கூட கேமரா இருக்குதுங்க. அதை இந்த பொண்ணு கவனிச்சிடறா. என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது அவர் காலை காட்டுறார். கால்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குதுங்க, அதை அத்து போட்டார். இப்ப நாம தப்பிக்க போறோம். நீங்க பார்த்த அந்த ஃபைல் இது எல்லாமே மோனாச்சுங்கிற ஒரு கம்பெனிக்கு சொந்தமானது. அந்த கம்பெனியை ஒரு காலத்துல உருவாக்குனதே உன்னோட தாத்தா பாட்டிங்க தான் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. வாங்க கிளம்புவோன்னு எல்லாத்தையும் அத்து தூக்கி போட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்துல இவரை தேடி ஆட்கள் வருவாங்களாம். அதுக்குள்ள எஸ்கேப் பண்ணணும்னு சொல்றாரு. அதே சமயம் பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த டிராகனு கப்பலோட மறுபக்கத்துல இருந்து இந்த இரும்பை உடைச்சுக்கிட்டலாம் இந்த பக்கத்துல பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது. ஒரு பெரிய வெயிட்டுக்கு கீழே மாட்டிக்கிறாரு ராண்டா. காப்பாத்துறதுக்கு நம்ம மிலிட்டரிக்காரர் வந்துட்டாப்ல. ஒண்ணுக்கு 2 பேர் சேர்ந்து தூக்க முயற்சி பண்றாங்க, முடியல. அப்புறம் எதையோ கீழே அண்ணன் கொடுத்து தூக்க முயற்சி பண்றாரு. ராண்டா ஒரு வழியா உள்ள இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்புறம் எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு அங்க இருந்து குதிச்சு ஓடியாராங்க. கரெக்டா கப்பல டிராகன் தள்ளிவிடுச்சு. டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கத்துல வந்தாச்சு. அப்புறம் தான் அந்த டிராகன் இரும்பையே உடைச்சுக்கிட்டு வெளியில இவங்களை நோக்கி விரட்டிக்கிட்டு வரும். நல்ல வேலை காட்டுக்குள்ள ஓடி போய் விழுந்தாங்க. டிராகனை நேர்ல மித்த ஆட்களும் கவனிக்கிறாங்க. அப்பாடா பிரமிப்பா இருக்குல்லன்னு டாக்டர் அம்மா அதை ரசிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ நடப்புல பார்த்தா மிலிட்டரிக்காரரு சொன்னாப்லயே ஆட்கள் இங்க தேடி வராங்க போல. இவங்க ஏதோ டூரிஸ்ட் கைடு மாதிரி
இந்த இடத்த சுத்தி காட்டுறாப்ல பெரியவர் ஆக்சிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் நம்ப மாட்டேங்கிறா. எதிர்பார்த்தாப்லயே சில பேர் இங்க வருவாங்க செக்யூரிட்டி. அவங்க போன பிறகு அவங்க வண்டியில இவர் ஏறிக்கிறார். எப்படிங்க ஆன் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. பார்த்தா சாவியே போடாம பட்டன் டைப்ல இப்பெல்லாம் கார் வந்துருச்சு. சரின்னு அதை இவ ஆன் பண்ணி விட எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா குறுக்கால ஒரு பெரிய தூணு மாதிரி ஒண்ணு இரும்புலயே தரையில இருந்து மேல வரும். உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் போட்டு முதியோர் எழுத்துக்குள்ள கண்ணா பின்னான்னு ஓட்டிக்கிட்டு கொல்லப்புறத்தை இடிச்சு தள்ளிக்கிட்டு மெயின் டோருக்கு வந்து சேர்ந்துட்டார். எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காருங்க. இதே மிலிட்டரிக்காரர் தான் அந்த காலகட்டத்தில் டிராகனை நேர்ல பார்த்த பிறகு உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு மிலிட்டரிக்காரங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களை இங்க வர வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்கல்ல, அந்த ப்ரூஃபுக்காக இவங்க ஆல்ரெடி மோனாச்சுங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டாங்க. அந்த ப்ரூஃபை உள்ள எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பெரிய குடோனுக்குள்ள. டாக்டரையும் கூடவே இருக்கிற நம்ம அனிமல் டாக்டரையும் பார்த்து பேசிட்டு இன்ட்ரோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த டிராகனோட காலடி தடம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது பாருங்க. அந்த தடத்தை அப்படியே பேத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போயிட்டார். சோ ஆபத்து பெருசா ஏதோ இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறார். கதிர்வீச்சை ஆராய்ச்சி பண்ண போய் இந்த மாதிரி ராட்சச சைஸ்ல விலங்குகள் இருக்கிறத கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. உலக அமைதிக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்துட்டு மிலிட்டரிக்காரர் கிளம்பிட்டாருங்க. இனி அவங்க ஏதாவது பெரிய அளவுல பட்ஜெட் ஒதுக்குனாங்கன்னா இவங்களோட ஆராய்ச்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த மோனாச்சுங்கிற கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம்னு ரொம்ப கனவுகளோட 2 டாக்டருமே இருக்காங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போவாப்ல. நீங்க இல்லைன்னா இது சாத்தியம் இருக்காது, தேங்க்ஸ்னு இந்த அம்மா சொல்லுது. கட் பண்ணி இப்ப நடப்புக்கு வரோம். நடப்புல இவங்க ஒரு காருக்குள்ள இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபைலோட ஹார்டு காப்பி இங்க இருக்குதுங்க. அதையெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி இதெல்லாம் ரெக்கார்டிங் எடுத்தது யார் தெரியுமா? இந்த பிள்ளைகளோட தாத்தா. அவர் எடுத்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ், பழைய போட்டோஸ், பழைய வீடியோஸ் தான் அதெல்லாம். அதையெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி தன்னோட லேப்டாப்ல வச்சிருக்கிறதா கேர்ள் ஃபிரெண்ட் காட்டுவா. பெரிய காலடைக்கு தடத்துக்கு மத்தியில பாட்டி இருக்கும்ல, அந்த போட்டோவெல்லாம் பார்த்து பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. இந்த மோனாச்சுங்கிறது உங்களோட ஃபேமிலி பிசினஸ் சொன்னதும் பேத்திக்கு கோவம் வந்துருது. காஜில்லா அந்த தாக்குதல் விபத்தை இன்னும் அவளால மறக்க முடியல போல. கோவப்பட்டு இந்த பக்கத்துல வந்து நிக்கிறா. பார்த்தா ஒரு பெரிய கப்பல்ல இவங்க வந்துட்டு இருக்காங்க போல தெரியுது. இப்போ 1954ல பிளாஷ்பேக்கு போறோம். இந்த தடவை ஒரு கதிர்வீச்சு வந்த இடத்த இவங்க ஏற்கனவே மிலிட்டரிக்காரன்ட்ட சொல்லிருப்பாங்க போல. மிலிட்டரிக்கார உயரதிகாரி ஒரு பெரிய அணுகுண்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். இந்த கடலுக்குள்ள இருந்து தான் ஒரு பெரிய கதிர்வீச்சு வெளியில வந்துட்டு இருக்குது போல. சோ ஒரு மான்ஸ்டர் இங்க வரப்போது, அதுதான் கதிர்வீச்சை வெளியில எடுத்துங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மான்ஸ்டரோட உடம்புல இருந்து ஒரு கதிர்வீச்சு ரேடியேஷன் வெளியில வருது. அதை ட்ராக் பண்ணி அதை பிடிக்க முடியும் போல தெரியுது. ஆனா இதையெல்லாம் அப்படி அழிச்சிட முடியாது. ஆராய்ச்சி பண்ணணும் வைக்கணும்னு இவங்க எவ்வளவு கேட்டுக்கிட்டாலும் அவர் ஒத்துக்கல போல. ஆபத்துன்னு வரும்போது அதை அழிக்கத்தான் செய்யணும். அணுகுண்டு போடத்தான் செய்வோம்னு அடம்பிடிக்கிறார். வேற வழி இல்லாம நம்மால சொல்லிட்டு போட்டு வந்து நிக்கிறான். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இந்த பக்கம் நம்ம கேர்ள் ஃபிரெண்டு யாருக்கோ போனை போட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல. யாருக்குன்னு தெரியல. பேசிட்டு போனை தூக்கி தண்ணியில கீழே போட்டா. ஏன்னா ட்ராக் பண்ணிட்டு வருவாங்கன்னு தெரியும். அந்த பக்கம் நம்ம மிலிட்டரிக்காரர் அவர் இந்த பிள்ளைங்க கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது நல்லது இல்ல, அதைத்தான் நீங்க எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி லேப்டாப்ல வச்சிருக்கிறல்ல, இதெல்லாம் நம்ம கையில இருக்கிறது ஆபத்து, தூக்கி போட்டலாம்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு அதை மொத்தத்தையும் கடல்ல வீசுறாங்க. இவங்க யாருக்கிட்டயுமே பாஸ்போர்ட் கிடையாது. பாஸ்போர்ட் இல்லாம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது கஷ்டம். நான் உதவி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாப்லன்னு சொல்றாரு. சரின்னு முடிவு பண்ண பிறகுதான் அந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி அந்த பழைய ரெக்கார்ட் எல்லாம் தூக்கி தண்ணில போடுறாங்க. இப்போ தென்கொரிய நாட்டுக்கு அந்த கப்பல் வந்து சேருதுங்க. இந்த கப்பல்ல இருந்து வெளியில போகும்போது பாஸ்போர்ட் அவங்க கேட்பாங்க. வேற லைன்ல அவர் போய் நிப்பாரு. இந்த லைன்ல தான் போய் நிக்கணும்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா கொரியன் லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியுங்கிறாப்ல பேசுறாரு. எங்களோட பேக்ல பாஸ்போர்ட் எல்லாம் வச்சிருந்தோம், எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு பேச அவங்க செக்யூரிட்டிட்ட எழுதிட்டு போறாங்க. இவர் பேச்சு வழக்கிலே நல்லா தெரியுது, இவர் மாட்டு வீரருக்கே பேசுறாப்ல. ஒரு பெரிய வண்டி கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஓங்கி ஒரு குத்து விடுவார். அப்புறம் கூட இருக்கிற ஆளையே அடிச்சு போட்டு வண்டியில உள்ள தள்ளி விட்டுட்டு கட்டி பிடிக்கிறாப்ல. இவர் தான் அந்த நண்பர் போல தெரியுது. ரொம்ப கடமைப்பட்டவர் போல. ஒரு காலத்துல மிலிட்டரியில ஒன்னா வேலை பார்த்தவங்க இப்ப பிரைவேட் செக்யூரிட்டியா இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்புறம் அங்க இருந்து அதே வண்டியில ஏறி எஸ்கேப் ஆறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மோனாச்சுங்கிற அந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் அந்த அம்மா வந்து இறங்குது. என்ன ஆகுதுன்னு எல்லாத்தையும் விசாரிக்குது. அந்த செக்யூரிட்டி கிட்டயும் விசாரிக்குது. ஒரு வார்னிங் வந்தது, பழைய ஃபைல்ஸ் அந்த பசங்க பாக்குறது, இந்த மேட்டர்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு கால் வருதுங்க. தென்கொரியால இருக்கிற இவங்களோட சாஃப்ட்வேர் அவங்க முகத்தை ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. ஓகே, அவங்கள போய் தூக்கிட்டு வாங்கன்னு 2ஆம் கட்ட தலைவர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு துணைக்கு ஆள் வேணும், இனிமே டீம் எல்லாம் ஃபார்மேட் உருவாக்குறது கஷ்டம், சீனியரை நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாம அந்த அம்மா ஒத்துக்குச்சுங்க. இந்த பக்கம் ஒரு பிரைவேட் விமானம் ஒன்னு இருக்குது. அந்த விமானத்தை ஓட்டுறதுக்கும் அவங்களுக்கு தெரியும் போல. அந்த விமானத்துல எல்லாரும் ஏறி இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு அவங்க போக போறாங்க போல தெரியுதுங்க. அதே சமயம் பிளாஷ்பேக்ல பார்த்தா கடலுக்கு மத்தியில இருந்து ஏதாவது ரீடிங் வருது, ஒரு மிருகம் வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மிருகம் வந்து அப்பல தெரியல, வரும்னு காத்துக்கிட்டு இருந்ததுதான் மிச்சம். அதெல்லாம் கூட அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, கதிர்வீச்சு ரெக்கார்ட் பண்றாங்க. திடீர்னு அளவுகள் அதிகமாக எல்லாம் ரொம்ப ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தாத்தா கூட அவரோட சின்ன கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றதை கவனிக்கலாம். பார்த்தா அவ்வளவு பெரிய கடலுக்கு மத்தியில இருந்து பிரம்மாண்டமா ஏதோ ஒரு மலை மாதிரி எழும்புதுங்க. என்னடான்னு பார்த்தா காஜில்லா வருது. முத காஜில்லாவை மனித இனத்துல நேர்ல பார்த்தது அப்பதான் போல. 50கள்லயே பார்த்திருக்காங்க. கடலுக்கு மத்தியில அது வெளியில வந்திருக்கும். அதோட வாலு, அதோட சைஸ் இதெல்லாம் பார்த்து எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க.
கவுண்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அணுகுண்ட போட போறாங்க போல தெரியுது. அதை தடுக்கணும்னு இந்த அம்மா ஓடும்போது மிலிட்டரிக்காரர் தடுத்தேனா ஒன்ன இங்க இருந்து தூக்கி எங்கேயாவது ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு ஓடி போய் பிடிச்சுக்கிறார், அமைதிப்படுத்துறார். பாமும் கரெக்டா அடிச்சிருச்சு போல, டார்கெட் செத்துருச்சு. சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அம்மா மட்டும் அழுகுது. இது இதற்கான தீர்வு இல்ல. ஒவ்வொரு மிருகமா நீங்க அழிச்சிட்டு இருக்கிறதுக்கு அதோட ஆணி வேற பார்த்து அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். எங்க இருந்து வந்துச்சு அந்த இடத்துக்கு அதை அனுப்புறதுக்கு பார்க்கலாங்கிறது இந்த அம்மாவோட எண்ணம் போல அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்குது பாவம். இவங்க ஒரு பிரைவேட் விமானத்துல போயிட்டு இருக்காங்கல்ல, நீங்க இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டரை பாத்துருக்கீங்கன்னு கேட்க நடப்புல அந்த மிலிட்டரிக்காரர் பாத்துருக்கதா சொல்றாரு. இப்போ இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிள்ளைகளோட அப்பா 2 பண்டாட்டிக்காரர் அவர் ஒரு விமான விபத்துல தானே இறந்து போனதாக கேள்விப்பட்டோம். அந்த விமானம் அலாஸ்கால ஒரு வானப்பகுதியில பறந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் விபத்துக்குள்ளாச்சா. அந்த ஏரியா பக்கத்துல இவர் ஏதாவது மேப் ஏதாவது குறிச்சு வச்சிருக்கலாம், அது நீ டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கிற இந்த டேட்டால இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அலாஸ்கா சம்பந்தமா சர்ச் பண்ணி பார்க்க ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் கிடைக்குது. அப்ப இந்த இடத்துக்கு தான் அவன் போயிருக்கான், அதே இடத்துக்கு நாமளும் போலாம்னு சொல்லி இவங்களும் அதே லேட்டிடியூட் லாங்கிடியூட்டுக்கு போறாங்க. இவங்க அப்பா காணாம போன அவரோட விமான விபத்துக்குள்ளான அந்த இடத்து பக்கம். இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் அம்மா அழுதுகிட்டு இருக்குது. புருஷன் ஆதோ சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்போ நம்ம மிலிட்டரிக்காரர் ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு. அமெரிக்க கவர்மெண்ட் ஒரு பிளாங்க் செக் கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கங்க, செலவு பண்ணிக்கங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஆபத்து வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு நாம தயாராக இருக்கணும். அது எப்ப வரும் வைக்கும் எந்த இடத்துக்கு வருங்கிறத முன்கூட்டியே நாம தெரியப்படுத்தணும். உலகத்தையே ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு பட்ஜெட் ஒரு பிரச்சனையான்னு கேட்கறதெல்லாம் கொடுக்குறோம்ட்டாங்க. ஆனா நாங்க சொல்றதான் செய்யணும்னு இந்த மாதிரி கண்டிஷன் போடுது. சரின்னு நம்மளால ஒத்துக்கிறா. அதே மாதிரி கண்டுபிடிப்புகள்ல சில விஷயத்தை நாங்க மறைப்போம், நீங்க அதை உங்க உயரதிகாரிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவ கேட்கிறா. அதுக்கு நம்ம பைய, நீங்க என்கிட்ட சொல்லாத பட்சத்துல நான் அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் மறைக்க கூடாதுன்னு ராணுவத்தோட சட்டம் சொல்லுது. நீங்களே என்கிட்ட எதையும் சொல்லாம இருந்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்ல போறது இல்லங்கிறாப்ல. சோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள அவங்க வராங்க. இந்த பக்கம் அப்பா மேல கோவத்துல இருக்கிற அந்த பொண்ணு அப்பா பத்தி தப்பு தப்பா பேசிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. குடும்பம்னா அப்படித்தாமா இருக்கும்னு பைலட் அட்வைஸ போட்டு வந்துட்டு இருக்கிறார். மிலிட்டரிக்காரரோட ஃப்ரெண்ட் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. கண்ணா எலும்பு போயிட்டு இருக்கு. ஏதோ கதிர்வீச்சு தாக்கம் இருக்கிறதுனால திசையே தெரியல போல தெரியுது. அப்போ மிலிட்டரிக்காரரோட உதவியை கேட்க மிலிட்டரிக்காரர் ஃபிளைட் ஓட்டுறதுக்கு வந்து நிக்கிறார். ஒரு தண்ணி வாட்டர் கேனை கொடுத்து அந்த வாட்டர் கேன்ல தண்ணியோட அசைவுகளை வச்சு அவர் ஓரளவு கெஸ் பண்ணி வண்டி ஓட்டு போறாப்ல. சூப்பரா வண்டி ஓட்டுறான்னு சொல்லலாம். மலையை இடிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல அதையெல்லாம் தாண்டி ஒரு பனிமலையில கொண்டு போய் வண்டியை இறக்கிட்டார். வண்டி டேமேஜ் இல்லாம இறங்கிடுச்சு. சந்தோஷம். வண்டி ஓட்டுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரர் போல தெரியுது மிலிட்டரிக்காரர். வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் குளிருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி வராங்க. அப்பாவோட விமானம் விபத்துக்குள்ளாகி அங்கங்க விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. துண்டு துண்டா போய் விழுந்து கிடக்குது. உள்ள ஒருத்தர் பைலட்னு நினைக்கிறேன் இறந்து போய் டெட் பாடியா கிடக்குறார். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது இங்கே யாரோ ஒருத்தர் கேம்ப் போட்டிருக்காங்க. அப்போ விபத்துல எல்லா பேரும் சாகல, யாரோ உயிரோடு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கேம்ப் பக்கம் வந்து பார்த்தா ரொம்ப நாளா யாரோ சில பேர் இங்க தங்கி இருக்கிறது தெரிய வருது. மேபி இவங்களோட அப்பாவாக இருக்கலாம். எஸ், இங்கேயும் பென்சில சீவி போட்டிருக்கிற அந்த குப்பை இருக்கிறத வச்சு நம்ம அப்பா தான், அவர் தான் இங்க தங்கி இருக்கிறார், அவர் சாகலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கட்டிப்பிடிக்கிறாங்க. அதே சமயம் வெளியில இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஒரு மேட்டரை கவனிக்கிறாங்க. இவங்க அப்பாவோட விமானம் நல்லபடியா தான் தரையிறங்குது. தரையிறங்கி அதை ஒரு லேண்ட் கயர்ல கட்டி வைப்பாங்க. அப்படி கட்டி வச்ச கயிறு கூட இருக்குது. கட்டி வச்ச பிறகு ஏதோ ஒன்னு தாக்கி இருக்கு. அதோட விரல் நகை கீறல்களை எல்லாம் பார்த்த பிறகு ஆபத்து, ஓடுங்க ஓடுங்கிறார். விமானத்துக்கு ஓடியாங்க, வண்டி எடுத்துட்டு போவோம் சொல்லிட்டு அந்த லேண்டிங் கயர் எல்லாத்தையும் அவுக்குறாப்ல. அதே சமயம் தரைக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கிளம்பி வருதுங்க. இவரும் விமானத்தை ஓட்டுறதுக்கு தயாராயிட்டார். பார்த்தா பிரம்மாண்டமா ஒரு மிருகம் வருது. அந்த வண்டியை என்ன மாதிரி அடிச்சு நொறுக்குதுன்னு பாருங்க. அந்த வண்டியை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ண உள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட்டுமே உறைஞ்சு போய் இறந்து போறார். அதை அழிச்சிருச்சு, காலி பண்ணிடுச்சு. இவங்க எல்லாம் அப்படியே அரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க அங்க சீனு கட்டு. அடுத்து பார்த்தா நடப்புல ஊடாங்கிற ஒரு சிட்டியை காட்டுறாங்க. ஒரு பாலைவன தேசம் அது. அந்த ஊடால ஒரு பொண்ணு ரேடியோ கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரீடிங் தப்பா கேக்குதுங்க. சவுண்ட் ஏதோ அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னன்னு இவ டிஸ்பிளேல எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஒண்ணு சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அப்புறம் பழைய குப்பைகள்ல பார்த்தா பழைய ரேடியோ பெட்டியில இருந்து ஒரு சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு இவங்களோட டிவைஸ்ல இப்ப கனெக்ட் பண்ணி இவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேட்டலைட் போன்ல கால் பண்ணி அந்த 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பேசணும்னு அந்த அம்மா கேட்டுக்குது. அப்ப இந்த அம்மாவும் அந்த மோனார்ச்சுங்கிற அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தான் போல தெரியுது. ரீடிங் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. இந்த பக்கம் அந்த விமானத்தை அடிச்சு சுக்கு நூறாக்கிடுச்சு. விமானத்துல இந்த உதவிக்கு வானத்தை நோக்கி சுடுறாப்ல ஒரு ராக்கெட் துப்பாக்கி ஒன்னு இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறேன்னு போய் இவன் சுடுவாங்க. பார்த்தா அது ஒன்னும் உதவுகிறாப்ல தெரியல. ஓடுகளதையும் எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஒரு பனி குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. குகையோட கீழ் பக்கத்துல இவங்க இருக்க, மேல் பக்கத்துல அது சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. சத்தம் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. ஆனா கீழே பனிக்கட்டி உறைஞ்சிருக்கிற இடத்துல கால் வச்சிட்டு இருந்தவ டப்புன்னு படிக்கட்டி உடைஞ்சு போய் உள்ள போயிடுவ. தண்ணியில நல்லா கால் 2 நனைஞ்சிருச்சு. அவ்வளவு குளிர்ல கால்ல ஈரம் பட்டா அப்படியே ஊசி குத்துறாப்ல வலிக்கும். இருந்தாலும் வலியை கண்ட்ரோல் பண்ணிட்டு கத்தாம இருக்கிறா. அந்த மிருகம் அந்த பிறகு போயிடுச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் ஐயோ அம்மானு கத்தவே செய்யறா. அப்ப கூட கத்தாதன்னு வாய முறாரு பாருங்க. அங்கிருந்து வேகமா கிளம்பணும்னு கிளப்பி கூட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஜன்னி வந்து செத்துருவணும்னு பயப்படுறா பாவம். இப்போ இந்த புள்ளையாண்டா எப்படி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட முதல் தடவை சந்திச்சாங்கிற பிளாஷ்பேக்கு போறோம். இவன் நிறைய கிரியேட்டிவா சில விஷயங்களை உருவாக்கி இருப்பான். அது கூடயே சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க ஒரு அம்மா. இந்த அற்புதமான கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் காட்சியாக்கணும், காட்சி பொருளாக்கணும்னு ஒரு பொருள் காட்சியில செட் பண்ணி வச்சிருக்காங்க.
இருக்கிறான். நிறைய பேர் வந்து பாப்பாங்க, பிடிச்சவங்க இதை விலை பேசி வாங்கிட்டு போலாம். ஒரு கலைஞனா இதையெல்லாம் இருந்து அவன் பார்க்க வேண்டியது அவன் பொறுப்பு. ஆனா அவனுக்கு இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு பிடிக்கும், வரக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. வெளியில காத்து வாங்க போறேன்னு அந்த பக்கம் போக அவனோட போஸ்டரையே போட்டோ எடுக்கும்போது ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போவா. அதுதான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். என்னையா போட்டோ எடுத்தேன்னு கேட்பா. இல்ல என் போஸ்டரை போட்டோ எடுத்தேன்னு இவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரை சொல்லி அறிமுகமாக்கிறாங்க. அப்ப கூட இவளோட உண்மையான பேர் சொல்லாம வேற ஏதோ ஒரு பேரை தான் சொல்றா. போட்டோ டெலிட் பண்றீங்களான்னு கேட்டுக்க இவனும் போட்டோவை டெலிட் பண்ணிடுறேன்றான். அப்புறம் வாங்களேன் ஏதாவது சரக்கு சாப்பிட்டே பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஒயின் கிடைக்குமான அவ கேட்க கிடைக்குங்கிறா. எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குன்னு கூட்டு போறான். இந்நேரத்துல கிடைக்குமான அவ கேட்கிறா. ஆமா கிடைக்கும்னு சொல்லுவான். கட் பண்ணி இப்ப நடப்புக்கு வரோம். ஐயோ ஜன்னி வர போது என் காலை வெட்ட போறாங்க அப்படின்னு பதறிக்கிட்டே ஓடியாந்துட்டு இருக்கிறா. இந்த மிருகம் இருக்கிறது ஆபத்தான இடம். இந்த மிருகத்தை விட்டு தூரம் போய் அவ காலுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். பிளைட்ல வரும்போது ஏதோ ஒரு பக்கம் ஒரு கேம்ப் மாதிரி ஒன்ன பார்த்ததா அந்த பையன் சொல்லுவான். ஆனா அந்த பையனை தவிர வேற யாருமே அதை பார்த்தது இல்ல. கேம்ப் நீ சொல்றது இருந்தா சரி, ஆனா அது ஒருவேளை பொய்யா இருந்தா இல்ல நீ வேற எதையோ பார்த்து கனவு கண்டிருந்தா அப்படின்னு இவன் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவன் சொன்ன இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். அங்க ஒருத்தர் இவங்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து நல்லபடியா ஜாலியா பேசி அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பார்டெண்டர் ஒருத்தர். இவன் அவனோட வேலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். பொருள் காட்சியில உன்னோட பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்காங்க, அதையெல்லாம் போய் பார்க்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க அங்கெல்லாம் போறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்ல, உன் கூட இருக்க தான் பிடிக்குதுன்னு இவன் சொல்றான். இந்த இடத்துக்கே இன்டீரியர் ஒர்க்கு இவன் தான் கிரியேட்டிவா பண்ணி கொடுத்தான் போல. அதனாலதான் பார்டெண்டர் சிறப்பா கவனிப்பெல்லாம் கொடுக்குறாரு, கவனமெல்லாம் இவங்களுக்கு கொடுக்குறாரு, கப்பலா கொடுக்குறாங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இங்க கூட்டு வந்தேன்னு கேட்டா உன்னை ஒருத்த தான் கூட்டு வந்திருக்கிறதா பார்டெண்டர் சொல்றாரு. அப்புறம் தான் இடத்துக்கும் கூட்டு வராங்க. அவன் தங்கி இருக்கிற தம்மா துண்டு ரூம். அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து அவ சந்தோஷப்படுறா. ஒரு பெரிய கலைஞங்கிறத புரிஞ்சுக்கிறா. ரெண்டு பேரும் பேசி பார்க்கும்போது எல்லாம் செட் ஆறாப்ல தெரியுது. பொருட்காட்சியில இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. வா வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்களா. நீ இப்போ நான் வெயிட் பண்றேன்னு அவ சொல்லுவா. ரெண்டு பேரும் முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு அப்போ வளர்ந்துட்டாங்க. இங்க நடப்புல பார்த்தா இவன் ஒரு கேம்ப பார்த்ததா சொன்ன அந்த திசையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. கண்ணு கட்ட தூரம் போயும் பாய் தூரம் நடந்துமே எதுவும் அங்க இருக்கிறாப்ல தெரியல. அதே சமயம் வேற ஒரு இடத்துல கதிர்வீச்சு மாதிரி ஒன்னு வெரிசா வெளியில வருது. லைட் மாதிரி தெரியுது. அந்த பக்கம் போனா உதவி கிடைக்கும்னு இவங்க சொல்றாங்க. இப்ப டீம் ரெண்டா பிரியுதுங்க. நான் இந்த பக்கம் தான் போவேன்னு அடம் முடிக்கிறான். நம்ம மிலிட்டரிக்காரரோ நீ அவ்வளவு கான்பிடண்டா இருந்தா தாராளமா அந்த பக்கம் போலாம், உதவி கிடைச்சா உதவியை கூப்பிடு, நாங்க இந்த பக்கம் போறோம், உதவி கிடைச்சா உதவியை நாங்க கூப்பிடுறோம், யாராவது ஒரு பக்கம் உதவி கிடைச்சா சந்தோஷம் தானேன்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு போறாங்க. கதிர்வீச்சு இருக்கிற திசையை நோக்கி அந்த மூணு பேர் போறாங்க. அதே சமயம் இங்க கம்பெனிக்காரங்க நம்ம பிள்ளைங்க இருக்கிற அந்த ஏரியா பக்கம் கதிர்வீச்சு இருக்குல்ல அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கதிர்வீச்சோட அளவு அதிகமாயிட்டே இருக்குதுன்னு வேன்ல ஒரு பொண்ணு பாத்துச்சுல அவளும் சொல்லிட்டு இருக்கா. இங்க பயங்கரமா பனி புயல் வீசிட்டு இருக்கு. கேம்ப பார்த்தேன்னு சொன்னவன் அவங்க கிட்ட இருந்த தண்ணியே உறைஞ்சு போற ரேஞ்சுக்கு அவ்வளவு பனி. எதுக்கு என்ன இருக்குன்னே தெரியாத ரேஞ்சுக்கு போக அவன் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே இருக்கிறான். இவங்க மலை இலன்னு கடந்து சுத்தி முத்தியும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அங்க கதிர்வீச்சு ஏரியாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவன் ஒரு ஸ்டேஜ்ல முடியாம அப்படியே விலவே செஞ்சுட்டானா பாத்துக்கங்களேன். பாவம் அவன் நம்பிக்கையை இழந்துட்டான். பேசாம அவங்களோட போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிக்கிறான். இவங்க மலையெல்லாம் கஷ்டப்பட்டு திரும்ப வந்தா இவங்க அப்பா ஒரு சின்ன கேம்ப் போட்டிருந்தாருல அதே டென்ட் பக்கம் தான் திரும்ப வந்திருக்காங்க. என்னடான்னா மலையவே சுத்தி வந்திருக்காங்க போல. இந்த மாதிரி பெரிய மிருகங்கள் இருக்கிற இடத்துல சூழல் முன்ன பின்ன மாறி இருக்கும். நாம இயற்கையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழல் இருக்காதுங்கிறாரு மிலிட்டரிக்காரர். போச்சு ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோமேனு அவளுக்கு வேற வருத்தம். அவ காலு ஈரமா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். கட் பண்ணி இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பொருட்காட்சிக்கு கிளம்புறேன்னு கிளம்பினவன் வேகமா வந்து அவளோட ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கான் போல தெரியுது. அங்கேயும் நீ என்ன வேலை பாக்குற, உன் குடும்பத்தை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது கம்ப்யூட்டர் பத்தி தெரியும் அவ்வளவுதான், உங்க ஜப்பான் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தேன், பழைய இடம் எனக்கு பிடிக்கல அம்பிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறா. நிறைய டீடைல் எல்லாம் பேச மாட்டேங்கிறா. போன் நம்பரை கூட அப்பப்ப டச்ல இருப்போம்னு சொல்லிட்டு போன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் பொருட்காட்சிக்கு அவன் கிளம்பணும் போல இப்ப கிளம்பிட்டான். இந்த பக்கம் அப்பாவோட அந்த டென்ட் இருந்த இடத்துலயே நெருப்பு முட்டி குளிர் காயறதுக்காக இவளை உட்கார வச்சு ஓரளவு இருக்கிற பெட்ஷீட் துணிமணி எல்லாம் போட்டு குளிர ஓரளவு கண்ட்ரோல் பண்றாங்க. அவ உடம்புல இருந்து அந்த ஜன்னியை நிறுவ பண்றதுக்கு நீக்குவதற்கான முயற்சி. சாக்லேட் ஏதோ கூட சாப்பிடறதுக்கு கொடுக்குறாரு. இருந்த ஐட்டம் எல்லாம் கொடுத்து அப்பா ஏதோ நிறைய எழுதி வச்சிருக்காரு. இந்த பேப்பர் எல்லாம் எரிக்கணுமான்னு கேட்கும்போது இவ உசுறுதான் முக்கியம், எரிங்க அப்படின்னு சொல்லி எரிக்கவும் சொல்லியாச்சு. ஏன்னா இருக்கிற நெருப்பு அணைய போகுது. எல்லாத்தையும் போட்டு நல்லா நெருப்பு காஞ்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் மிருகம் ஒண்ணு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வருதுங்க. ஓடுகளையும் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. கரெக்டா வந்து அந்த நெருப்பு இருக்கிற ஏரியாவில் மொத்தமா எடுத்துக்குது. அந்த நெருப்பையே உரியுது. என்னடான்னு பார்த்தா நெருப்பு, உஷ்ணம், அனல் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி தான் அது வருது போல தெரியுதுங்க. இப்படி மிருகங்கள் நடமாட்டம் இருக்கும்போது கதிர்வீச்சோட அளவு ரொம்ப அதிகமாகும். அதை அந்த கம்பெனிக்காரங்க கவனிக்கிறாங்க. நம்ம சீனியர் கூட அதையெல்லாம் கவனிக்கிறாரு. வீடியோ கால் வர வந்து சொல்றாரு, இந்த ஏரியா பக்கம் தான் அந்த 2 மண்டாட்டிக்காரன் காணாம போனா, அவரோட விமானம் விபத்துக்குள்ளானது, அந்த ஏரியா பக்கம் சம்திங் ஏதோ நடக்கலாம் அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. இதே மாதிரி கதிர்வீச்சுகளோட அளவு அதிகமாக இருக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி காஜில்லா வந்ததா. உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மிருகம் உஷ்ணத்தை தேடி தான் வருதுங்கிறத நம்ம மிலிட்டரிக்காரர் கண்டுபிடிச்ச பிறகு அங்க கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். இதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல எரிப்போம், பாம்பை செட் பண்ணுவோம், அந்த இடத்துக்கிட்ட அது வரும்போது பாம்புல மாட்டிக்கிட்டு சாகும் அப்படின்னு நினைக்கிறார். இவளுக்கு ஓரளவு ஜன்னி குணமா இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கிறா. கூட இருந்து அவளுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு சாகாம பாத்துக்கிறது இவதான், நம்ம பேத்தி தான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு என்னையே நீங்க அம்மோன்னு விட்டு போக வேண்டிய சூழல் வந்தா கூட விட்டுட்டு போயிடுங்க, அந்தால நம்பாத அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் அப்பாவோட குரல் கேட்கிறாப்ல பையனுக்கு தோணும். நம்பிக்கையை இழந்தவன் கொஞ்சம் நம்பிக்கையோட இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போறான்.
அப்பாவே இந்த திசையில இருந்து வந்தாப்ல இவனுக்கு தோணும். அப்பா ஆனா இவர்கிட்ட பேசாம கண்டுக்காம போய்கிட்டு இருக்கிறாப்ல தோணும். சரின்னு அதே திசையில இவனும் போறாங்க. அங்கங்க அந்த பென்சிலோட துகள்கள் கிடக்கும். அப்பா சீவி போட்ட பென்சில் துகள். உடனே போற திசை கரெக்ட் தான் நினைச்சுக்கிட்டு போறான். எஸ், அப்படி போய் பார்க்கையில இங்க ஒரு பாலடைஞ்ச செட்டப் ஒன்று இருக்குதுங்க. பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், சேட்டலைட் கொடை எல்லாம் இங்க இருக்குது. இதைத்தான் அவன் ஃபிளைட்ல இருந்து வந்து போது பார்த்திருப்பான் போல. அப்பாடா அப்படின்னு வேகமா உள்ள ஓடியாரான். உள்ள வந்தா சேட்டலைட் போன் எல்லாம் இங்க கிடக்குது. அதையெல்லாம் எடுத்து உதவிக்கு யாருக்கோ கூப்பிடுறான். கால் பண்றான், இந்த இடத்துக்கு வாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்ட்டு. தான் அப்பா கூட கனவுல பேசுறாப்ல நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான். பாவம். இந்த பக்கம் இவங்க பெட்ரோல் எல்லாம் ஊத்தி வெடிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முந்திக்கிட்டு அந்த மிருகம் அங்க வந்துருச்சு. அந்த பிள்ளைகளை விரட்டுறதை பார்த்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக இவர் அங்க பாம் அந்த நெருப்பை பத்த வைக்கிறார். அதுக்குள்ள அந்த மிருகம் அட்டாக் பண்ண வந்துருச்சுங்க. பயங்கரமா குளிர அனுப்பும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட லேப்டாப் பேக குறுக்கால அந்த பொண்ணு நிப்பாட்டிடுறா. லேப்டாப் பேக் உள்ள இருக்கிற லேப்டாப் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. இங்க நெருப்பு கும்முன்னு பத்தி எரிய அதை பார்த்துட்டு மிருகம் அந்த பக்கத்துல ஓடும். அதுக்குள்ள இவங்க உதவி கேட்டிருந்தாப்ல ஹெலிகாப்டர் ஒண்ணு வந்திருக்குது. ஹெலிகாப்டர் ஏறதுக்காக இந்த பிள்ளைங்க 2 பேரும் ஓடுறாங்க. வந்த மிருகமோ அங்க இருக்கிற நெருப்பு அப்படியே உறிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. வண்டி லேண்ட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாத்தையும் கூப்பிட எல்லா பேரும் குடுக்குடுன்னு ஓடி போய் அதுல ஏறிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹெலிகாப்டர் மேல பறந்துருச்சு. இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த கதிர்வீச்சு எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்குங்கிறத மிலிட்டரிக்காரர் கவனிக்கிறார். ஹெலிகாப்டருக்குள்ள இருந்தது யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம பையன். உதவிக்கு ஹெலிகாப்டர் கூப்பிட்டு அதுலயும் சேர்ந்து வந்திருக்கிறத கவனிக்கலாம். நம்ம அப்பா தான் அந்த இடத்துல இருந்தாரு. பென்சில் ஸ்க்ரூ பண்ண அந்த கழிவு இருந்தது. அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இங்க இருந்து வேற எங்கேயே கிளம்பி போயிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாப்ல. அப்புறம் அந்த லேப்டாப் எடுத்து பார்த்தா லேப்டாப் உறைஞ்சு போய் வீணா போயிடுச்சுங்க. போச்சு, எல்லாம் போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகுது. வெளியில வந்தா இந்த ஹெலிகாப்டர் அமிச்சதே நம்ம சீனியர் தான், அந்த கம்பெனியை சேர்ந்த சீனியர் தான். அவரு செக்யூரிட்டி எல்லாம் அங்க வந்து நிக்க இவங்க எல்லாம் அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் தனித்தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. கேமரால எல்லாத்தையும் இந்த பக்கத்துல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் ஓவரா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாங்கெல்லாம் யாரு தெரியும்ல, யாரோட புள்ள தெரியும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல இதே கம்பெனில வேலை பார்த்துருக்காரு. யாரு, இவங்களோட அப்பா அந்த 2 பொண்டாட்டிக்காரு. அப்புறம் ஏதோ காரணத்துக்காக கம்பெனி விட்டு வெளியில வந்து தனியா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல போல தெரியுதுங்க. ஒரு ரூம்ல ட்ரீட்மெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடக்குறா. அவளோட லேப்டாப் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம செக்யூரிட்டி வந்து அவன் கூட ஒரு டீல் போடுறான். நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, எப்படியும் கிளவுட்ல எங்கேயாவது இதோட பேக்கப் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ இப்ப சொல்லுவியோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன். நீ வச்சிருக்கிற இந்த பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் போலிங்கிறது எனக்கு தெரியும். உன்னோட ஒரிஜினல் பேர் என்னங்கிறது கூட இங்க இருக்கிற ஆட்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு செக்யூர்டா சீக்கிரட்டா நீ இருக்கிற. அதோட காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்னைக்காவது உனக்கு என் உதவி தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கூப்பிடு, டீல் பேசிக்கலான்னு தான் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. தான் மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கா. அதை இந்த பொண்ணு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கேமரால 2ஆம் கட்ட தலைவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களை இப்படி அடைச்சு வைக்கிறதுல சீனியருக்கு விருப்பம் இல்ல. இந்த பிள்ளைகளை நாம பயன்படுத்திக்கலாம். இந்த பிள்ளைகளோட குடும்பம் தான் நாம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த கம்பெனியவே உருவாக்குனவங்க. அவங்க நம்ம கம்பெனில சேர்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஆளை மட்டும் நம்ப மாட்டேன்னு மிலிட்டரிக்காரரை மட்டும் அந்த அம்மா நம்பல. இந்த பிள்ளைகளை வேணா விட்டு பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க 3 பேரையும் ஒரு வண்டியில ஏத்தி அவங்க 3 பேருக்கும் பாஸ்போர்ட் கொடுத்து புது பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குது. கவர்மெண்ட் அதெல்லாம் அவளை ஈஸியா பண்ணும் போல. கொஞ்சம் செலவுக்கு பணமும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது ஒரு காலத்துல உங்களோட ஃபேமிலி பிசினஸா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிருக்க, உங்களை பிடிச்சி ஜெயில போடணும். ஏதோ என்னோட சின்ன இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி என்னால முடிஞ்ச உதவி பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உதவி எதிர்பார்க்காதீங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு கிளம்பி போறாரு. அலாஸ்கால இருக்கிற ஒரு ஏர்போர்ட் இது. சரி, எங்க போலாமேன்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஜப்பானுக்கு போகணும்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பையனும் சொல்றான். சாரி, ஜப்பான் கிடையாது, அமெரிக்காவுக்கு. ஏன்னா அமெரிக்கால இவங்களோட அப்பாவுக்கு இன்னொரு ஆபீஸ் இருக்கு. அந்த காஜிலாவால பாதிக்கப்பட்ட சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல. அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட அவளையும் கூப்பிடுறாங்க. பிரிஞ்செல்லாம் போக கூடாது, ஒன்னாதான் இருக்கணும்னு. சரின்னு அவளும் ஒத்துக்கிட்டா. இந்த பக்கம் பழைய பிளாஷ்பேக் வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு நம்ம மிலிட்டரிக்காரரை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாங்க. ஆளு கொஞ்சம் கோபக்காரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தன்னோட பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு, வீடியோ எல்லாம் பார்த்து. அப்புறம் அந்த 2ஆம் கட்ட தலைவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எவ்வளவு நாள் தான் 2ஆம் கட்டத்திலேயே இருப்ப, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமாங்கன்னு அவர் பேசுறாரு. கைவிலங்க அந்த அம்மா அவுத்து விடுது. இவர் கடந்த 10 வருஷமா தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணவே இல்லையா. திடுதிப்புன்னு ஏன் தப்பிக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டா, மறுபடியும் பெரிய ஆபத்தோ தாக்குதலோ வரும்னு தோணுது, அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறதா சொல்றாரு. பிள்ளைங்க கிட்ட சொல்லாம அந்த 2 முண்டாட்டிக்காரன் சுத்திக்கிட்டே இருக்கிறானா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த காரணம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்கிறாப்ல. பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு வேலை பார்த்திருக்கிறார். அப்ப இவருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா 90 வயசு இருக்கணும்னு கேட்கும்போது அவரு பார்த்தா 60 வயசுக்காரமா தான் இருக்கிறார். அது எப்படி சாத்தியம்னு இவங்க யாருக்குமே ஒன்னும் புரியப்படல. அதை பத்தி எல்லாம் அந்த செக்யூரிட்டி பேசிட்டு இருக்கும். ஆனா இந்த கம்பெனில நிறைய விஷயங்களை தெரிஞ்ச ஒருத்தர் பழைய ஆள்னு பார்த்தா அவர் தான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த பக்கம் அமெரிக்கால வந்து லேண்ட் ஆயாச்சுங்க. இவங்க ஏதோ ஊபரோ ஓலாவோ புக் பண்ணிருக்காங்க போல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கூட வேலை பார்க்குற ஒருத்தன் உங்களை பிக்கப் பண்றதுக்காக உங்க அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க, தானே வந்திருக்கிறேங்கிறாப்ல. ஆனா இவளுக்கு பெருசா விருப்பம் இல்ல. வல கொலன்னு பேசிட்டே இருப்பானா. இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டேன் வாங்க போலான்னு அவங்க கோட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்கள வண்டியில ஏத்தி கூட்டு போறார். இவர்களோட நகரமே காஜிலாவோட தாக்குதல்ல அழிஞ்சு போனதுனால சுனாமிகள்ல அழிஞ்சு போன வீடுகளுக்கு தற்காலிகமாக சுனாமி வீடுகள் கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி வீடுகள் இங்க கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் தங்கி இருக்கிறாங்க போல. மாற்று வீடுகளை மாற்று சிட்டில ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எங்க சிட்டி பக்கம் தான் இருப்போம்னு சொல்லி ஹீரோயினோட ஃபேமிலி இங்க தான் இருக்குது போல. அம்மா பொண்ணை பார்த்ததும் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க. யாரு
யாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கிறேன்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் இந்த பையன் யாருங்கிறத சொல்ல வேண்டிய சூழல். ரெண்டாவது பொண்டாட்டியோட பையனை தெரிஞ்சதும் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்னும் பிடிபடல. சரி வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே வர சொல்றாங்க. வீடு அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன கிடக்கும், வருத்தப்படுறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிரிச்சாப்லயே பேசிட்டு இருக்காங்க. இவங்க வேலை என்னன்னா அழிஞ்சு போன அந்த சிட்டிக்குள்ள போய் மக்களோட மெமரிஸை பழைய பொருட்களை எடுத்து கொடுக்கறது தான். அதுல ஒரு பொட்டி கீழே விட உதவிக்கு அவன் எடுத்துட்டு போகும்போது அங்க வையின்னு சத்தம் போடுறாங்க. கோவத்தில் இருக்காங்க, நல்லா தெரியுது. என் ரூம் இங்க இருக்குது, என் ரூம்ல போய் இருங்கன்னு அவங்களை அமுச்சு வச்ச பிறகு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் சக்காலத்தியோட பையன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, வேற என்ன பண்ண சொல்ற? கோவப்படவா, கத்தவா, அழுகவான்னு கேட்கும்போது, ஆமா கோவப்படுங்க, கத்துங்க, அழுங்க, மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் குறைச்சிக்கங்கன்னு பேசிட்டு இருக்க அவன் அந்த பக்கத்துல கதவை சாத்துறான். அவங்க பேசுறது கேட்க வேண்டாமேன்ட்டு. அதே மாதிரி இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, சந்தேகப்பட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமா சந்தேகம் இருந்துச்சு, ஆனா போய் பார்க்குற ரேஞ்சுக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் ஒன்னு அமிச்சதா அந்த அம்மா ஒத்துக்குது. அப்பா நீ நினைச்சது நடந்துருச்சு, உன் சந்தேகம் தீர்ந்துருச்சு, இப்ப நான் கிளம்புறேன்னு அந்த பொண்ணு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறேன்னு கேட்டா அப்பாவோட ஆபீஸ் சாவி எடுத்துக்கிட்டு நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு ஷாக். உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க அழிந்து போன அந்த நகரத்துக்குள்ள போறதா இருந்தா கூட அமெரிக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுங்க. உள்ள இவங்க தான் குப்பை மாதிரி மெமரிஸ் எடுத்துட்டு வரதுக்காக, சில பொருட்களை எடுத்து வரதுக்காக அனுமதி பெற்ற கம்பெனில வேலை பார்க்கறாங்க. இவங்க உள்ள போறலாம், கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துட்டு வண்டியை கடத்திட்டு உள்ள போறாங்க. வண்டிக்குள்ள தான் நம்ம பிள்ளைங்களும் இருக்காங்க. உள்ள ஒரு இடத்துல சேஃபா இறங்கின பிறகு காலையில 8 மணிக்கு மறுபடியும் வண்டி புறப்பட்டு போகும். அதுக்குள்ள நீங்க வந்துடணும், என்ன வேணுமோ ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டு தயவு செய்து சீக்கிரம் வந்துருங்கன்னு எச்சரிக்கிறாங்க அம்மா. சரி நீ இவளும் ஒத்துக்கிறா. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த அம்மா ஏதாவது டீல் பேசி இவங்கிட்ட இருந்து ஏதாவது கறக்கலான்னு பார்த்தா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே கறக்கிறதுக்கு ஏதோ பழைய ஃபைல்ஸ் அறகுறையா பார்த்துருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அந்த பிள்ளைங்க இவரை நம்புங்கன்னு நினைக்கிறேன். அவரு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கம்பெனி தப்பு, இந்த கம்பெனி உருவாக்கப்பட்ட அந்த நோக்கத்தை விட்டுட்டு ஏதோ பாதையில போய்கிட்டு இருக்குது, அதனாலதான் நம்மளால இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வரும்போது நம்மளால அதை சமாளிக்க முடியலன்னு கேமராவை பார்த்து கூட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இதை அந்த செக்யூரிட்டி ரொம்ப ஆழமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம பசங்க அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு லைட்டா ஷேக் ஆகும். அங்கங்க கட்டடங்கள் கொஞ்சம் சேதமடைஞ்ச நிலைமையில இருக்குது போலங்க. லைட் அடிச்சுக்கிட்டு அப்பாவோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு தேடி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பிரம்மாண்டமா ஒரு பெரிய கட்டடங்கள் எல்லாம் சேதாரமாய் கிடக்கிறத கவனிக்கிறாங்க. கட் பண்ணி இப்போ பிளாஷ்பேக்கு போறோம். காஜில்லா டே ஜிடேன்னு சொல்லுவாங்க, அது -102 போட்டிருக்காங்க. சம்பவத்துக்கு அப்போ 1-2 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஹீரோயினுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் வாத்தியார்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல தெரியுது. அன்னை கூட ஸ்கூலுக்கு ஒன்னா தான் போயிருப்பாங்க. ஆனா ஸ்கூல்ல பசங்க நிறைய பேர் வரல, நிறைய பொருளி நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராம இருந்திருக்காங்க போல தெரியுது. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா பக்கத்துல வேற ஒரு நகரத்துல காஜில்லா அட்டாக் நடந்திருக்குது போல, அதனால நிறைய பேர் பிள்ளைகளை அனுப்பல போல ஸ்கூலுக்கு. இங்க இருக்கிற ஆபத்து, பிள்ளைகளை மறுபடியும் நம்ம கூட்டு போனோம், அவங்க வீட்டுக்கு விட்டுட்டு போனோம்னு வேற ஒரு வாத்தியாரமா சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் பிளாஷ்பேக். இவங்க அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கும்போது ராணுவ ஆட்கள் வந்ததும் ஒரு வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல பிள்ளைகளை பஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்கும்போது என் கூட வான அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டிருப்பா. ஆனா இவ பிள்ளைக தான் முக்கியம்னு ஸ்கூல் பஸ்ல ஏறி இருப்பா. இந்த பக்கம் மிலிட்டரி ஆட்களை டைவர்ட் பண்றதுக்காக அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள ஒரு கல்ல போட்டு ஓரமா வீசி எறிவான். உடனே பூனைகள் எல்லாம் அந்த பக்கத்துல ஓடியாந்து மேண்டுகிட்டு இருக்குது. சோ பூனை சத்தம் தான், இந்த பூனைகளை சுட்டு தள்ளணும்னு மிலிட்டரிக்காரங்க எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட்ல எஸ்கேப். ஆனா இவ ஒரு மாதிரி பதட்டமாயிட்டே இருக்கிறா. இந்த ஏரியா பக்கம் வர வர அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது போல தெரியுது. அப்புறம் ஒரு உயரமான பில்டிங்கை பாக்குறாங்கல்ல, அந்த பில்டிங்ல தான் இவரோட அப்பாவோட ஆபீஸ் இருக்குது போல தெரியுது. அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில அவ ஒரு மாதிரி சோகமா இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம பையன் அதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம வசதிக்கு தான் மொத பொண்டாட்டியோட பொண்ணு பையன் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க ரெண்டு பேர்ல யார அவர் கட்டிக்கிட்டாரு என்னங்கிற கிளாரிட்டியே இல்லங்க. மிலிட்டரிக்காரங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இந்த பக்கத்துல ஓடியார இவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அண்டர் கிரவுண்ட் பக்கம் ஓடியாராங்க. அதே பக்கம் மிலிட்டரிக்காரங்களும் வந்துட்டு இருக்க இவங்க சைடுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க அங்கங்க சுத்தி பார்க்கும்போது ஏற்கனவே அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த சில பேர் ஓட ஆரம்பிக்க அவங்கள இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு பேனிக் அதிகமாயிட்டே இருக்குது. காஜில்லா தாக்குதல் அப்ப நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டே இருக்கிறா. அவள அங்க இருந்து இவங்க சேஃபா வெளியில கூட்டு வராங்க. இருக்கிற இடரு புடரு ஓட்ட உடசலெல்லாம் தாண்டி ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு மாதிரி அழுக பேனிக்னு ஒரு மாதிரியாவே இருக்கிறா. கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துதான் 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னால முடியும், எல்லாத்தையும் தாண்டி போயாகணும்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறா. பிளாஷ்பேக்ல அந்த வண்டி கீழே விழுந்தது, வண்டியோட சேர்ந்து பிள்ளைக விழுந்தது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த வண்டியில உள்ள விழுந்துட்டா போல தெரியுது. இல்ல வண்டியில எனக்கு ஏற வேண்டியவ இல்ல, இந்த மாதிரி சூழல்ல நம்ம போக வேண்டாம், என் கூட வந்துரு, நான் அபார்ட்மெண்ட் கூட்டு போறேன் உன்ன அப்படின்னு கூப்பிட்டுருப்பா கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனா இவ கேட்காம பிள்ளைதான் முக்கியம்னு ஸ்கூல் பஸ்ல ஏறி இருப்பா. அப்புறம் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குது போல. அப்புறம் ஒரு வழியா இவங்க அங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்பாவோட பில்டிங்க கண்டுபிடிச்சு லிஃப்ட் இல்ல, பல மாடி தூரம் ஏறி தான் போயாகணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி கதவை திறந்து உள்ள போயிட்டாங்க. ஆபீஸ்ல ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் அப்பா பென்சில சீவன் அந்த குப்பைங்க தான் கிடக்குது. இங்கேயும் மேப் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த மேப்புக்கு பின்னாடி லாக்கர் இருக்குமோ சொல்லிட்டு இவன் மேப் எல்லாம் புடிங்கி போட்டான். பார்த்தா பின்னாடி லாக்கர் இல்லங்க. இருக்கணுமே தேடிக்கிட்டு இருக்கான். லாக்கர் இருக்கிறாப்ல தெரியல. ஆனா அந்த மேப்ல அங்கங்க நிறைய ஏதோ குத்தி வச்சிருந்திருக்காரு. அந்த குத்துற கொடியெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். சேட்டலைட் வச்சு கூட ஏதோ ஒர்க் பண்ணிருக்காரு. ஏதோ ஒரு மேட்டரிங் இருக்கணும்னு அந்த மேப்ல பார்த்தா ஒரு சைன் வேவ் மாதிரி அலையா ஏதோ ஒன்னு மார்க் ஆயிருக்குங்க. இதை எங்கேயோ நான் பாத்துருக்கிறேன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவ சொன்னாப்லயே அந்த பழைய கேசட்ல இருந்து எடுத்த விஷயங்களை கிளவுட்ல வச்சிருக்கா. அதை இப்போ ஒரு டேப் மூலமா அக்சஸ் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு மேப் இருந்திருக்குது. அந்த பையன் கூட இத ஒரு மேட்டரை கவனிக்கிறான். ஒரு நிமிஷம் அதை கொடுங்களேன்னு ஒரு சாதாரண மேப் எடுத்து அந்த
அந்த மேப்ல சில விஷயங்களை மார்க் பண்ணி சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துல அதை வைப்பான். கரெக்டா அந்த மேப்ல ஒளி எங்கெல்லாம் விழுகுதுன்னு கவனிக்கலாம். இதெல்லாம் என்னன்னா அந்த கதிர்வீச்சு எங்கெல்லாம் வந்துச்சோ அதோட லொகேஷன். இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகமா வரும், சில இடத்துல கம்மியா இருக்கும், சில இடத்துல வளர்ந்துகிட்டே வரும். எங்கெல்லாம் கதிர்வீச்சு வளருங்கிறத அவர் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. மேப்ல அதை மார்க் பண்ணி பார்க்கும்போது அடுத்து அப்பா எந்த இடத்துக்கு போயிருப்பாருங்கிறத இவங்களால கண்டுபிடிக்க முடியுதுங்க. இந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டு கரெக்டா காலையில 8 மணிக்குள்ள அங்க வந்துடுறாங்க. வண்டியில ஏறி மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்தாச்சு. சேஃபா வீடு வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் அப்பா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறாப்ல. அப்பாவை தேடி போறேங்கிறத தான் அம்மா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கேப் கிடைக்கும் போது தனியா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு இந்த பக்கம் ஓடியாந்து யாருக்கோ போனை போடுறா. யாருக்கு? அந்த செக்யூரிட்டி லேடிக்கு போனை போட்டு, நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறோம், நீங்க தகவலை சொல்ல சொன்னீங்கல்ல, தகவலை சொல்றேன் அப்படிங்கிறா. எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பீங்களே அப்படின்னு கேட்க, தாராளமா கொடுப்போம் அப்படின்றா செக்யூரிட்டி. அதோட இந்த எபிசோடு 5 முடியுதுங்க. இதுவரை 1 to 5 பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல 6வது எபிசோட்ல இருந்து கிளைமேக்ஸ் எபிசோடான 10வது எபிசோடு வரைக்கும் மொத்தமா பார்த்துடலாம். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் போடுறேன், காத்துருங்க. தேங்க்யூ.